ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்ட அடிப்படையில பாத்தீங்கன்னா பிடிஓ ஆபீஸ்ல இருந்து வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 மாவட்டங்களுக்கு நம்ம வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் வீடியோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு 2 மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்குது. சோ அதோட அப்டேட் பத்தி நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம பொருளுடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். நண்பர்களே, இன்னைக்கு 2 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேலூர் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் இது வியூ கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். சோ நம்ம கலரிங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து தான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 24/1/2023 சொல்லியிருக்காங்க. சோ இதுல பார்க்க போற ஃபர்ஸ்ட் பணி பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆபீசர், 5 காலிப்பணியிடங்கள், 40 வயசுக்குள்ள இருக்கணும், எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சிலர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், மாதம் 60,000 சம்பளம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்சஸ், 5 காலிப்பணியிடங்கள், 50 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் முடிச்சுக்கணும், இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுக்கணும், மாதம் 18,000 சம்பளம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா 5 காலிப்பணியிடங்கள், அப் டு 35 வயசுக்குள்ள இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி எடுத்து படிச்சுக்கலாம், இல்லைன்னா 10th தமிழ் லாங்குவேஜ் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாதம் 14,000 சம்பளம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு 5 காலிப்பணியிடங்கள், 45 வயசுக்குள்ள மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்கலாம், 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா செயலாளர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பி பிளாக், 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம், வேலூர் 632-009. இந்த அட்ரஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட விண்ணப்பத்திற்கு கையால பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கக்கூடியதும் தட்டச்சு செய்யப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ ஒட்டியிருக்கணும். சோ உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், அதாவது 10th 12th உயர்கல்வி சான்றிதழ், மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணது, அதோட செய்யுது எல்லாத்துலயும் ஜெராக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ இதுலயும் உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும். கோவிட் பாத்தீங்கன்னா அந்த முன்னனுபவ சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் இருக்கணும். முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர், உடல் ஊனமற்றோர், டெஸ்ட் விண்டோ, இல்ல விண்டோ, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ்ல உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும். சோ இந்த போஸ்டிங் எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா எண்ணிக்கை, அதாவது வேகன்சிஸ் லிஸ்ட் எப்ப வேணாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்க போறோம். இப்ப இதுதான் நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதை பாத்துக்கோங்க. மெடிக்கல் ஆபீசர், யூஹெச் அண்ட் டபிள்யூசி, இந்த 3 போஸ்டிங் தான் இதுல பல போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா அப்புறம் அதுல சொன்ன மாதிரி தான் உங்க போட்டோ எடுங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்களோட நேம் உங்களுடைய கையெழுத்து அடிப்படையில் தான் எழுதணும். உங்களோட நேம், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, என்ன போஸ்டிங் இது விண்ணப்பிக்கிற, மல்டிபிள் போஸ்டிங் விண்ணப்ப போறீங்க அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், மல்டிபிள் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்க வாங்கிருக்கணும். உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் 10th 12th டிகிரி மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான சான்றிதழ் நகல் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க என்ன கேஸ் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதார் எண் பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே இங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். எந்த ஊர்ல அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிடுங்க.
சோ அதுக்கு அடுத்தது பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். சோ ஈரோடு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். சோ அப்ப இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நேரம் இங்க வர்றீங்க. சோ இதுல வந்து பார்த்தோன்னே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து 24/3/2025 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. சோ மெடிக்கல் ஆபீசருக்கு 4 காலி பணியிடங்கள் 40 வயசு கொடுக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். மாதம் 60 வந்து சம்பளம். ஸ்டாஃப் நர்ஸ் 4 காலி பணியிடங்கள் பிலோ 50 வயசு கொடுக்கணும். டிப்ளமோ நர்சிங் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு வந்திருக்கணும். மாதம் 18,000 வந்து சம்பளம். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 4 காலி பணிகள் பிலோ 35 வயசு கொடுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பொறுத்த வரைக்கும் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி எடுத்து படிச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா 10th முடிச்சிருக்கலாம், அதுல தமிழில் எடுத்து படிச்சிருக்கலாம். மாதம் 17 சம்பளம். மினிமம் 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து பத்தி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப், இதுக்கு வந்து 4 காலி பணியிடங்கள் 45 வயசு கொடுக்கணும். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8,500 மாத சம்பளம். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, திண்டல் ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638-012 மொபைல் நம்பர் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு விண்ணப்பங்கள் வந்து நேரில் அனுப்பலாம், இல்லைன்னா வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம். நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தோமோ அந்த டாக்குமெண்ட் தான் இங்கேயும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க அதே தெரியல பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அதே அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல வந்து கொஞ்சம் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேஸ்ட் வந்து இங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 18 மாவட்டத்துல இருந்து வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். இன்னைக்கு 2 மாவட்டங்கள் ஆட் பண்ணி மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 20 மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை எல்லா அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ், பிடிஓ ஆபீஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதை பார்த்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.